கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு ஒரு புதிய நாள், புதிய காரியங்களை ஆண்டு செய்வார். அதிகாலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் ஒவ்வொரு நாளும் புது புது காரியங்களை செய்வார். புது கிருபை, புது ஞானம், புது அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு புதிய அற்புதத்தை செய்ய போகிறார். சோர்ந்து இருக்கிறீங்களா? சோர்வு எல்லாத்தையும் ஏசப்பா மாற்றுவார். பயப்படாதீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்பினாலும் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவ வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னா உங்களுக்கு தெரிந்த சிநேகிதர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தலாமே. இந்த ஜீவ வார்த்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கும் அற்புதம் செய்வார் ஆண்டவர் என்று சொல்லலாமே. அந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 14:6. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் என்றால் யார்? ஒடுக்கப்பட்டவர்கள், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தில் பின்தங்கின மக்கள். அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அடைக்கலமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பாக அடைக்கலமாக இருக்கிறாராம். நீங்கள் நினைக்கலாம், எங்களுக்கு யார் இருக்காங்க? எல்லாரும் எங்களை நெருக்கிறாங்களே, ஒடுக்கிறாங்களே. பயப்படாதீங்க. இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன், நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினவர், நமக்காய் மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். எந்த தீமையும் உங்களை அணுகப் போவதில்லை. எந்த தீமையும் உங்களை அணுகப் போவதில்லை. உங்களை யாரும் சேதப்படுத்த முடியாது, உங்களை அழிக்கவே முடியாது. இஸ்ரேல் மக்களை பாருங்களேன். எகிப்தின் ராஜா, எகிப்தில் எல்லாரும் சேர்ந்து நெருக்கினாங்க, ஒடுக்கினாங்க, அழிக்க முடியலை. அவங்க ஒடுக்க அவங்க வளர்ந்து பெருகினாங்களாம். ஏன் தெரியுமா? கர்த்தர் அடைக்கலமாக இருந்தார், கர்த்தர் பாதுகாப்பாக இருந்தார், கர்த்தர் துணையாக இருந்தார். அதனால் அவங்கள ஒன்றுமே செய்ய முடியலை. அது மட்டுமல்ல, எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு கொண்டு வந்தார். அதே ஆண்டு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பேன். சிறுமைப்பட்டிருக்கிற, நெருக்கப்பட்டிருக்கிற, புறக்கணிக்கப்பட்ட உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். பயப்படாதீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிப்பீங்களா? இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். வியாதி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், உபத்திரம் இருக்கலாம், நம்பிக்கை இளநிலையில் கூட நீங்கள் இருக்கலாம். கவலையே படாதீங்க. ஏசப்பா ஜெபத்தை கேட்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சிறுமைப்பட்ட மக்களுக்கு அடைக்கலமாக இருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, உடைய பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலமாயிரும். நாங்கள் எல்லா இடத்திலும் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், நாங்கள் எல்லா இடத்திலும் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாராலும் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். யார் இருக்கிறாங்களோ உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து நீர் அடைக்கலம் கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா நெருக்கத்துக்கும், எல்லா போராட்டத்துக்கும் உடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, குறிப்பாக இந்த உலகத்தில் இனி வாழ முடியுமா என்ற கேள்வியோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குங்க. யாராவது அடுத்த நிமிடம் அல்லது அடுத்த நாள் எங்களால் இந்த பூமியில் வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வியோடு இருந்தால் அவளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், வல்லமையாய் ஊழியம் செய்யட்டும். குறிப்பாய் பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.